அவங்க ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம், அது சட்ட ரீதியாக அவங்க கொண்டு போயிருக்கணும். இது அவர்கள் சைடில் உள்ளக்கூடிய ஒரு தவறு. அடுத்த காவல்துறை வந்து என்ன செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி அவர் பேசும்போது அவர்களே வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இப்போ டிஜிபி அலுவலகத்து முன்னால் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எங்கே இருக்குது? காவல்துறை அதிகாரிகள் அங்கே சாதாரணமாக உலாவிட்டு போயிட்டு, அதாவது சொல்லி வச்ச ஆட்களை கூட்டிகிட்டு வந்தது மாதிரி அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ வன்முறை கையில் எடுத்து அங்கே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் என்ன ஆகும்? சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாலே இந்த மாதிரி ஒரு சூழல்னா அப்போது காவல்துறையினர் இல்லாத இடங்கள்ல மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரே வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். இது நீங்கள் முன்னாடியே செஞ்சுருக்கலாமே. நீங்கள் முன்னாடியே செஞ்சுருந்தீங்கன்னா அவர் ஜனநாயக ரீதியாக நீதிமன்றத்தில் போய் அவர் ஜாமீன் வாங்கிட்டு அவர் வரப்போகிறாரு. இதான் ஜனநாயக நாட்டில் இப்படி தானே ஒரு விஷயத்தை வந்து அணுகணும். அப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி சட்டத்தை வந்து கையில் வந்து யார் எடுத்தாலும் அது வந்து தவறு. இரண்டாவதாக அப்படி ஒரு சூழல் அங்கே ஏற்படுவதற்கு காவல்துறையினருடைய அந்த பங்கும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுது. இதில் பார்த்தீங்கன்னா திமுகவோட பெண் நிர்வாகி ஒரு திருட்டு கேஸில் கைது செய்யப்பட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நரியம்பட்டு ஊராட்சி ஒன்றிய நிர்வாகி